ஐயா 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 உங்களுக்கு என்ன கண் வைத்து பாருங்க. ஐயோ என்னன்னு தெரியலையே. ஒருவேளை மயக்கம் போட்டு விட்டுருப்பாரா? என்ன செய்யலாம்? தண்ணீர் கொடுத்து பார்க்கலாம். தண்ணீர் கொடுத்தா தெரியும். சரி அப்படியே கண்டினியூ பண்ணு. உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை. எதனா ஏமால் தான் வந்திருக்கோம். ஐயா ஐயா வணக்கங்க. உயிர் போகிற நேரத்தில் என் மூக்கில தண்ணி ஊற்றி காப்பாத்தினா மூக்கில இடம் ஊற்றிட்டு பாவியா பதட்டத்தில் ஊற்றிட்டு ஐயா ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் பதட்டமான வாய் எது மூக்கு எதுன்னு தெரியாதா ஐயா. சரி இந்த காரணத்தில் யாரும் இல்லாமல் தனித்தன்மை வாங்கப்பட வந்திருக்கிறீங்களே, நீங்க யாரு எந்த நாட்டை சேர்ந்தவர்? நீங்க நினைவாளுக்கு நான் உடனே சாதாரண ஆளு கிடையாது. அப்ப யாரு? ஒரு நாட்டின் இளவரசர். ஐயா என்ன சொல்றீங்க? ஒரு நாட்டுக்கு இளவரசரா? ஒரு நாட்டுக்கு இளவரசர் என்றால் ஆடை ஆபரணங்களுடன் ஒரு நாட்டை ஆள கொடுத்து தகுதி பெற்ற நீங்க இப்படி இந்த ஏமான குலத்தில் இந்த காரணத்துல வாங்கப்பட வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு என்னையா ஆனது? அதெல்லாம் உனக்கு அப்புறம் ராமா நீங்க யார், என்ன நாட்டை சேர்ந்தவர்? ஐயா இந்த நாடு உறவு நாடு. இந்நாட்டில் ஏமான குடும்பத்தில் பிறந்தவன். என்னோட பேர எழிலரசன். எழிலரசன்? ஆமா. நீங்களே இல்லை என்றால் இந்த கானகத்தில் நான் கொடிய விடுங்களுக்கு இரையாக இருப்பேன். உயிர் போகும் வரை உங்களை நான் மறக்கவே மாட்டேன். சொல்லாதீங்க ஐயா. ஐயா ரொம்ப பசிக்குது. ஐயோ பசிக்கின்றதா? கவலைப்படாதீங்க. என் வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுல தங்கச்சி இருக்கிற. தங்கச்சியா? ஆமா ஆமா. உனக்கா? ஆமாங்க. நல்லா இருக்கிறாளா? நல்லா இருக்கிறா நல்லா இருக்கிறா. ஆமாங்க. அது ஒரு விதமா கேக்குற மாதிரி இருந்துச்சு. ஐயா நல்லா தான் இருக்கிறேன். எங்க வீட்டுல தங்கச்சி இருக்கிறேன்னு சொன்ன பாருங்க. எங்க வீட்டுல நம்ம சிம்மதி பழைய சாதம் இருக்கும். அது எதனா உங்களுக்கு கொடுத்து உங்க பசி ஆத்துறா ஐயா. பழைய சாதமா? ஆமா ஆமா. எனக்கா? ஆமாங்க. ஏங்க என்ன ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு நூடுல்ஸ் இது மாதிரி எதாவது போட்டீங்கன்னா பழைய கஞ்சிக்கே வழி இல்லங்க. சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் எக் ரைஸ் வேணுமா? நீங்க கேக்குற உணவுல எங்க வீட்டுல கிடையாது. எங்க வீட்டுல இருக்கிற உணவு கொடுத்து உங்க பசி என்ன இது கடை வீதி போய்க்கார அண்ணே, இது வர ஆளை காணலையே, எப்போ ஒரு வாரம் தெரியலையே. தங்கச்சி தங்கச்சி தங்க 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 தங்கச்சி வீட்டுல பாட்டு பத்திரமா இருக்கிறது? நான் பத்திரமா தான் இருக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லையே. எனக்கு பிரச்சனை இல்ல. உங்க பிரச்சனை ஒரே மாதிரி பதட்டமா இருக்கிறீங்களே அதுவா சொல்றீரு. நீ பத்திரமா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்னா அந்த பழைய கஞ்சி தான் இருக்கும். என்ன மிச்சம் இருக்குதா? இருக்குது. ஏன் அது போதும். அம்மா நானும் கடத்தருக்கு போலான்னு பார்த்தேன் பாத்தியா? ஆமா. இந்த காட்டு வழியா தானே போகணும்? ஆமா. அந்த காட்டு வழியாக போறப்ப ஒரு ஆடவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருமா. என்னன்னா கானகத்தி போகும் வயலே மயக்கம் போட்டு வீந்துங்க. ஆமா ஆமா. அண்ணா எவனா எவனா குடிச்சிட்டு வீணுங்கண்ணா உனக்கு என்னன்னா கடை வீட்டுக்கு போறியா பொண்ணு வாங்க வேண்டானே. அவன் குடிச்சிட்டு இருக்கிறான்னா அவன் மயக்கம் போட்டு வீந்தானா உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஏன் நீ காப்பாத்தின? நான் தான் காப்பாத்தினேன். ஏன் காப்பாத்தின அவனை? நீ மட்டும்தான் இருக்கிற அவனை காப்பாத்துறதுக்கு. யாரும் இல்லமா அந்த இடத்துல? யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ என்னதான் அப்படி படப்படன்னு பேசுறியா? அம்மா ஆபத்து நேரத்துல அவன் ஒருத்தர் காப்பாத்துதாம மனிதனையும் அப்படி இருக்க படப்படான்னு பேசுறியம்மா. பெண்களுக்கு உதாரணம் பொறுமை, பொறுமைக்கு உதாரணம் பெண்கள். அப்படி இருக்க ஒரு பெண்ணானவர் பொறுமையா இருக்கணும். அகராதிலே கிடையாது. படப்படான்னு பேசுறீங்க எப்படிமா சொல்லு பாக்கலாம். ஏமா இதெல்லாம் பேசலாமா? யார் தான் உனக்கு சொல்லி கொடுத்துன்னு தெரியும் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? ஐயா அது மட்டும் கிடையாது. வேற என்னன்னா நீ கேக்குறதப்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன அவருக்கு பசிக்குதுன்னு சொன்னாரு. அதுக்கு அதுக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதான் சாப்பாடு வச்சு கொட்டி நிமித்தி வச்சிருக்கேன். 10 பேர் சேர்ந்து கொண்டு வரத்தானே வாய முடினா. வீட்டு அரிசி பருப்பு காய்கறி எதுவுமே இல்லை. சாப்பாடு மட்டும்தான் இருக்குது. அந்த சாப்பாடு நான் சாப்பிடாம உனக்கு மட்டும் வச்சிருந்தேன்னா என்னன்னா கானகத்தி போனேன் மயக்கம் போட்டு வீணுங்க. யாரும் வீட்டுக்கு கூட்டின்னு வருவியா சொல்லுங்க பாக்கலாம். சாப்பாடு போக சத்திரமா இது. என்னமா நீ கையில கூட காக்கா ஓட்ட மாட்டேன் போல. சாப்பாடு போட்டு அம்மா பேசக்கூடாதுமா. அவன் பாத்திரியே வந்துருக்கு. யார் தெரியுமா? யார் வந்து எனக்கு என்னன்னா இப்படிதான் பேசாதன்னு சொல்றது. அவர் யார் தெரிஞ்சா வச்சுக்க நீ அப்படியே கதி கலைக்கு போய் பயத்தோட நின்று இருப்ப. பாரு இன்னொன்னு மண்டபமானுங்க ரெண்டும் ஒண்ணு தாண்டியா எப்படியா? அம்மா அண்ணா யார் தெரியுமா? யாருன்னா ஒரு நாட்டுக்கு இளவரசரமா. நாட்டு இளவரசரா? தெரியாம பேசிட்டேன்னா அண்ணா நான் பேசினது அவர் கேட்டிருப்பாரு. பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்டிருக்க. நீ கத்துறது. ஆமா அப்படி கட்டிவிட்டு தெரியாம பேசிட்டு நீ தெரியாம பேசின. என்னிடதான் ஏதோ விட்டு பேசிட்டேன். பேசி சமாளிச்சுக்கிறேன். அவர் வந்த உடனே பண்போடு பணியோடு போய் வணங்க. சரியா? என்கிட்ட பேசுமா ஏடா உடனே பேச போறேன். பேச மாட்டேன். ஒரு மணி இல்ல நான் வரேன். ஐயா ஐயா உங்க வீடு வந்துட்டு எங்க வீடு. ஏது இதுவா?
ஒத்துக்கிறீங்க நீங்க? இடம் தான் பார்ப்பாங்களா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கூட பத்து நடப்பாங்க. அதான் ஒத்துமை கொடுப்பாங்கப்பா. இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அப்படின்னு உனக்கு தெரியாது, அவங்க கூட தானே இருக்கீங்க. நீ கட்டில பத்துனப்ப உங்க கையில நான் பத்துன்னு இருப்பேன். ஆ சரியில்ல, இப்ப பாய் போட்டேன். அது அதான் அது போல தான் பத்துன்னு இருப்பீங்கன்றேன். அவருக்கு என்ன சந்தேகம்னா முடிஞ்சா சின்னதா இருக்கு, ரெண்டு பேரும் எப்படி படுத்துக்குவாங்க அப்படி? அதான் என் தங்கச்சி உள்ள வருவாங்க, அவளுக்கு பாதுகாப்பா வெளியே படுத்துப்பேன். மழை வந்துச்சுன்னா ஒட்டுக்கு நான் ஒண்டிக்கு வேண்டியதான். நான் வீட்டுல போகாது. அப்படியா? ஆ அவங்க தங்கச்சி தனியாக விட்டு வந்து என்னோட உட்காந்துவான். நான் உள்ள இருக்கிறாங்க, வாங்க அறிமுகப்படுத்துக்கிறேன். அண்ணா இருக்கிறார் பாரு. இவங்களா என்னங்க? வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். கீழே மேலே போய் வந்து பாரு. என்ன வணக்கம்? கீழே மேலே போய் வந்து நல்லா அடக்கமா தான் வளர்த்துட்டீங்க. என் மேல போச்சு, ரொம்ப பண்ணுவங்க. ஆமா 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 சாப்பாடு போறீங்களா? ஆ. போடுங்க. எங்க போக போறீங்க? நேத்து எங்க மேல்மா கூட்டாட்டு உள்ள வாச்சனூர். ஆமா. இன்னைக்கு எங்க துர்காபுரம். அட துன்காபுரம். ஆமாங்க. நாளைக்கு ஐயப்பாளையம். ஆமாங்க. அப்படியே ஊர் ஊரா போறேங்க. ஐயா, நீங்க யாரு? ஒரு நாட்டுக்கு இளவரசர். நீங்க வீதி வீதியாக ஊர் ஊராக சென்று பிச்சை கேட்க கூடாதுங்க. நீங்க உங்க நாட்டுக்கு போற வரைக்கும் என் வீட்டுல இருக்கலாம். இது நம்ம வீடு முறை ஐயா. இது நம்ம வீடு தாங்க. தான் எடுத்துக்கோ. சென்ட்ரிங் படிக்க ஆள் எப்படிங்கிற பாரு. ஐயா, அதனால நீங்க வெளியில போக தேவையில்ல. என் தங்கச்சி இருக்கிற உணவு கொடுப்பா, அதை சாப்பிட்டுட்டு ஒரு வாரமா போய் விடுங்க. நான் கடத்தருக்கு போயிட்டு அம்மா நான் கடத்தருக்கு போய் வரட்டுமா? என்ன கடவுளுக்கு பத்த போறீங்கண்ணா? ஆமா. வீட்டு அரிசி பருப்பு காய்கறி எதுவுமே இல்லைண்ணா. எல்லா பொருளும் லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன். ஒன்னுடம் எல்லாமே வாங்கிட்டு வாங்கண்ணா. அண்ணா என்ன? மறக்காம முருங்கைக்காய் வாங்கிட்டு வாங்கண்ணா. உரங்காவா? முருங்காய் வாங்கினதான் முருங்கை வரும். கொஞ்சமாச்சு விளையாட்டோட தானே இரு எம்மா காய்கறிக்குதா அதுன்னு அவனை பார்த்த உடனே முருங்காய் வாங்கிட்டு வாண்டால. என்னங்க அவன் நினைக்காதீங்க. எங்க அண்ணாக்கு முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் காரக்குழம்பு, முருங்கைக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது நல்லா செய்வேன் நானு. அதனால வாங்கிக்க செய்வேன். சரி செய் வாங்கிட்டு போடு அவனுக்கு ஆட்டமா இருக்கு. நான் போய் வரேன். எங்க போறீங்க? கடத்தருக்கு தான் போய் வரேன். பொம்மைகள் செய்வதற்கு உபகரணங்களை வாங்கிக்கிறேன். ஆமா ஆமா. வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்க போறீங்க. ஆமாங்க ஐயா. அப்படின்னா சீக்கிரமா போயிட்டு ஆ. வரும்போது லேட்டா வாங்க. நான் சீக்கிரமா போய் லேட்டா சீக்கிரமா போய் லேட்டா வா. அதுக்குள்ள அவங்க போட்டுக்குவாங்க போட போறீங்க. சாப்பாடு. சாப்பாடா? சீக்கிரமா போயிட்டு லேட்டா வாங்க. என்னம்மா நீனாவும் ஃபர்ஸ்ட் சீக்கிரம் வர சொன்ன, இப்ப நான் போயிட்டு லேட்டா வான்னு சொல்றேன். என்ன ஏண்டா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு, நான் பயந்துருவேன். சொன்னாலா இல்லையா? ஆமா ஆமா. ஆ இப்ப லேட்டா வர சொல்லிட்டு இப்போ ஆளுக்குறான்ல வாட்டமா. அவங்க சொல்றது காரணம் இருக்குது. என்ன? அந்தி சாய்ந்த விட்டு கடலா மூடுவாங்க. ஓ ஆமா அதனால சீக்கிரமா போயிட்டு சரி 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 வரும்போது லேட்டா வாங்க. சரி சரி பொறுமையா வரேன். அது மலவாடிக்கா பட்டுன்னு கூட வாங்க. இல்ல இல்ல வந்துருவேன். நான் என்ன வந்தாலும் நான் வந்துறேன். காரு பத்துவானா? என்ன மாதிரி ஒரு தங்கச்சி வீட்டுல விட்டுட்டாங்க, படுக்க முடியுமா? நான் நேரம் அண்ணா என்னங்க வீட்டுல பழைய பச்சை மிளகா இருக்குது. ஆமாங்க. அந்த பச்சை மிளகா காரமா இருக்குது. இனிப்பா இருக்கு. வாழைப்பழம் போடா சுத்தி முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்த யமனிடத்தில் போராடி படாத பாடுபட்டு என்னை பெற்றெடுத்த தாயே அமராவதி அம்மா. அம்மா ஒரு
ஆராரிராரோ ஆராரிராராரிரோ. குடிகார அப்பனுக்கு அடிமட வைக்கப்பட்ட பதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலாந்தே புத்தி வளர்ந்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆராரிராரோ ஆராரிராரோ அரண்மனையிலே சந்தோஷமாக வாழ வேண்டிய நான் இந்த சிறையிலே அழுது கொண்டிருக்கின்றேனே. என்னை காப்பாற்ற யாருமே முன்வர மாட்டார்களா நான் இருக்கின்றேன் பிரபாவதி, நான் இருக்கின்றேன். தளபதி யாரு? போனதை நினைத்து ஏன் வீணில் வருத்தம்? உன் இளைய அண்ணன் நாடு கடத்தப்பட்டார், மூத்தவர் இறந்து விட்டார். இப்போது நீ இருப்பது சிறைச்சாலையில். உன் துக்கத்தை ஆற்றி ஆறுதல் கூறி தேர்தல் பெறவே இங்கு வந்திருக்கிறேன். அப்படியா? இனி நீ என் மொழிப்படித்தான் நடக்க வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி? இருவரும் சந்தோஷமாக ஆட வேண்டும், பாட வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தமழை பொய்ய வேண்டும். தளபதி யாரு? யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று நன்கு அறிந்து பேச வேண்டும். நான் யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசி. நீ உரைத்த இந்த வார்த்தை என்று அண்ணனுக்கு தெரிந்தால் உன்னுடைய தலை தரையில் உருண்டோடும். நீ இந்நாட்டுக்கு இளவரசி இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் நீ இப்பொழுது இருப்பது சிறைச்சாலையில். அதை மறந்து பேசுகிறாய், நினைவுக்கொள். அட மது இல்ல மூடா, உனக்கு முத்தம் ஒரு கேடா? அடாச்சி, வந்த வழியை பார்த்து போடா. வா, எங்க ஏரி வேலி கூப்பிடுற மாதிரி வா. வா, தான் கூப்பிடுவாங்க. கூப்பிடு, அப்படிதான் கூப்பிடு. ஆடி தெல்லு தமிழ் பேசும் ஜெகன் மோகினியே, ஏனாகி இனிப்பவளே, பரவசமுட்டும் பாவையே, என் பாராட்டுக்குரியவளே, என் ஆர்வத்தை தூண்டும் அழகு படைத்தவளே, பொன்னிறம் படைத்த மானே, என் இதய வீணையே, முடிசுடா மனதுக்கு பிடித்த முத்தே, நீ ராதி வீரன் போன்ற மயிலே, அத்தான் என்று கட்டி அணைத்து ஒரே ஒரு ஆசை முத்தத்தை கொடுத்து விட்டால் உன் காலுக்கு தங்க செருப்பு மாட்டி, ஏனில் பல்துளைக்கி, பன்னீரில் குளப்பாட்டி, பஞ்சுமத்தில் பாய் விரித்து அதில் நீ பட்டுக்க, உன்னை நான் தொடுக்க, உன் உடல் அது சிலிர்க்க, ரெண்டு பேரும் அப்படியே இருக்க இருக்க நல்லா இருக்கும். ஊரா முட்டு பொண்ணுங்களை தூக்கி போறது. என்ன பண்ண யாருன்னா காட்சி கொடுத்தீங்கன்னா உனக்கு அந்த ரசனை தெரியும். மொத்த பையனாவே நேற்று கூட ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல குருவி காசு கட்டி பிடிச்சிட்டு வாய் மாட்டிலே அடி வாங்கினா போய் நேற்று இல்ல. முந்த நாள் தான். டேய், உயிர உயிர பறந்தாலும் ஊக்கில் வண்ணம் பறந்தாகாது. 1000 தான் வேப்பு இருந்தாலும் சோப்பாடு சரித்திரம் கிடையாது. என்னதான் நீ என் இருக்கிற கட்டு கதைகளை கொட்டி அளந்தாலும் உன்னுடைய இத்துக்கு நான் இறங்க முடியாது. மரியாதையாக சொல்கின்றேன், இந்த இருந்து விட்டு போய்விடு. என்ன தொட்ட அந்த நிமிடமே நீ கட்டட பாவி. ஆடி காதல் வானில் பூத்த நிலவே, காமன் தோட்டத்தில் மின்னும் பொன் மலரே, பார்வையில் மயக்கம் பருவ கொடியே, எதிர் வீட்டு ஜன்னலில் தோன்றும் கிளியே, பார்வை
நான் சொல்கின்றேன். நீ காண்பது பகல் கனவுடா. டேய், இந்த இடத்தை விட்டு போயிடு. இல்ல உன்னை தொடப்ப கட்டியாலே அடிப்பண்டா. தொடப்ப கட்டியாலே. ஆமா. தொடத்தினுடைய மகிமை என்னன்னு உனக்கு தெரியுமா? தேவர் மூவர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ரதத்தை உருவாக்கினாங்க. ரதம்னா தேர். அந்த ரதத்தை இயக்கும் பொழுது எல்லா கடவுளுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு அழைப்பு கொடுக்கல. கோபம் கொண்ட விநாயகர் என்ன பண்ணார் தெரியுமா? ரதத்தை அந்த இடத்தை விட்டு நவருட்டாம பண்ணிட்டாரு. தேவர் மூவரெல்லாம் கட்டி இழுக்கிறாங்க. ரதம் அந்த இடத்தை விட்டு நவருன பாடா கிடையாது. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா விநாயகர். தேவர் மூவரெல்லாம் விநாயகர் போய் முறையிடுறாங்க. ரதத்தை அந்த இடத்தை விட்டு நவருட சொல்லி கோபம் கொண்ட விநாயகர் என்ன பண்ணார் தெரியுமா? முக்கன் படைத்தவனுக்கு ஆவு போட்டதான் ரதம் இந்த இடத்தை விட்டு நவரணும். முக்கன் படைத்தவன் யாரு? ஈயரும்பு 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படி இழக்கக்கூடிய கர்த்தா, உலகத்தின் முதற் கடவுள் சிவபெருமான். அவரை பலி கொடுத்துட்டா உலகத்துக்கு யாரு படி இழக்கிறது? அதனால தேவர் மூவரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து தென்னை மரத்தை உருவாக்கி தேங்காவை படைச்சு முக்கன்னு வச்சு படையல் போட்டு தேங்காவை உடைச்சு ரதத்தை அந்த இடத்தை விட்டு இயக்குறாங்க. அப்போ சிவபெருமானுடைய உடல் தென்னை மரம், ஓலை அவருடைய கைகள், நரம்பு குச்சி. சிவபெருமான் நரம்பு அடி வாங்கிட்டு கொடுப்பவா பிரபாவதி கையில் அகப்பட்ட கிளி கத்துவது என்றால் கோபத்தால் அல்ல, பையத்தால். பழக பழக சரியாயிடும். ஒரு முறை பழகி பாரு. நானோட நீ என்ன விட மாட்டேன். தாய் வயித்துல பிறந்தியா நாய் வயித்துல பிறந்தியான்னு கேக்குறேன். உன் கேள்வி நியாயமானதுதான். தாய் வயித்துல பிறந்தால்தான் அந்த கட்டி எனக்கு கூப்பிடுறேன். உம்மால இதே நாய் வயித்துல பிறந்த மாட்டி ரிவர்ஸ் பண்ணி ரோடா தெரு தெருவா தரு வா. கனவில் வந்த தேவதை நீ, கண்களில் குடி கொண்டவள்ளி, மானிட இனத்தின் சுடர் ஒளி நீ. நீரில் ஆடும் மீன்கள் போல் நீலவி ஆட கண்டேன், வானில் மிதக்கும் நிலவு போல் வட்டமுக ஒளிர கண்டேன். பஞ்சமெத்தை கூப்படலே நான் வரவோ, தங்கை கொஞ்சம் சிறுபடலே, மாலை ஒண்ணு நான் வரவோ.
நீ மாலி தட்டாவல நீ எங்க வீட்டுல தாலி கட்டாவல மரியாதை எடுத்துட்டு போயிடு ஏய், என்ன நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுபம், நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா போனோம். என்னடி இவன் கோவமா பேசுற? ஏய், நான் அன்பா கூப்பிடும்போது அழகா வந்தேன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓடணும் ஒளி நான் பார்ப்பேன், உடம்புல ஒரு துணி இருக்காது. செய்கூலி சாதாரண கேள்விப்பட்டிருப்பேன், செய்கூலி எப்படியோ எனக்கு தெரியாது. சாதாரண எக்கச்சக்கமாயிடுவா. போடா. ஏய், நீ எதையோ சொல்லுகின்றாய். அதில் ஒரே ஒரு வார்த்தை கூட என் சிந்தையில் ஒழியாமல் தவிர்க்கிறது. என்னுடைய கோபம் சூறாவளி கொந்தளித்தால் ஒடியவனாகுகிறேன். வலிய வராவிடில் வற்புறுத்தல் பலாத்காரத்தாலும் கற்பை அழித்தல் இரண்டிற்கும் துணிந்து விட்டேன். கேள், நீ கற்பின் சிகரமானால் கண்ணகியின் பிறப்பிடமானால் காப்பாற்றிக் கொள்ளும். எல்லாம் பட்டு என்ன பாத்ரூம்ல அப்படியே வட்டம் அப்படியே வந்துட்டியா bathroom ல இருந்து? எல்லாம் dress எல்லாம் இருக்கிற மாதிரி. என்ன உடம்பெல்லாம் கொதிக்குது? சுடுதண்ணி ஊத்துந்து அப்படிதான் இருக்கும், சூடா தான் இருக்கும். நானு. சரி வா வா, உடம்பு சரியில்லை மாதிரி இருக்குது. ஆஸ்பத்திரி போலாம் வா. நல்ல டாக்டரை பார்த்து ஊசி போடுறோம் வா. மாட்டிக்கலாம் செட்டிக்கலாம். வா போலாம் வா. கோவப்படாத வா. உடம்பு சரியில்லை இருக்கும்போது கோவப்படக்கூடாது. எதனா வந்துடும் வா. போலாம் வா, நேரம் ஆகுது. அப்புறம் டாக்டர் வீட்டுக்கு போடுவாங்க. அட போற போற. அப்புறம் நாளைக்கு தான் போக முடியும் வா. கைசாட. போன் போட்டு சொல்லிட்டு நானு டாக்டருக்கு. போலாம் வா. என்ன பேரு போறாங்க தெரியல. நல்ல வேலை தூக்கி போட்டுக்கிறேன். போடா காரிக்கு பையன். எங்க அம்மா மாதிரி கடவுளே. வா போலாம் வா. என்னுடைய அனுமதி மேல கை வைக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற? நான் சொன்னா தான் ஐயோ இந்த ஊர்ல கங்கம்மா கும்பிட்டுக்கிறாங்க. கங்கம்மாவே கண்டுபிடிக்கிறோம். நாசமா போடுவீங்க. உங்க அனுப்பிச்சிரு. போலாம் வா பக்கம். ஐந்து போடு. போடா காரிக்கு பையன். போட்டு விடுறோம் பாத கேட்கிறேன். போலாம் வா. எல்லாம் கழிச்சு போடா சிரிக்காத. ஏன் அப்படி சொல்றா? சனிமே. யாரு கணக்கு குத்து பாருங்க. நல்லா கேட்டுக்கோ. சரி. ஆரம்பத்துல என்ன சொன்னா? இது என் பட்டு, என் லட்டு, என் தங்கம். மூதுலியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா போலாம். போலாம். போலாம் வா. இவனுக்கு எத்தனை தொடப்பு கட்டல அடிக்கலாம். சரி பணக்காட்டி நீ போட்டு அவன் சொன்னாங்க. இப்ப காரணம் ஆரம்பத்துல என் தங்கம் என் உயரம் அப்ப நினைச்சேன் என்ன நினைச்சேன் ஆம்பளை நினைச்சேன். இப்போ அப்புறம் தான் தெரிஞ்சு 2 நாள் என்ன சரியான பீஸ் போல அந்த ஆம்பளை தான் அப்படிங்கிறான்னு சொல்லி ஒண்ணு போயிட்டேன். நீ அது சீரா இருக்கணும், சீர் கட்டணா இருக்கிற. வெளியில சொன்ன அழப்பான துக்குன்னு சொல்லுவாங்க. அது போல வெளியே சொன்ன எனக்கு தான் நான் சொல்லிட்டு ஒரு மணிக்கு பொறுத்துட்டு போயிட்டேன். இனிமே யாருக்கு பொறுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா மூவி தேங்கடா குருவியா யாரோ தேடி போட்டுக்கிறாங்கப்பா. யாரோ எட்ட போட்டுக்கிறாங்க. யாரே ஏத்த நேரம் தெரியல. தங்க மூக்கு சரி. என்ன பண்ற? நான் அப்படியே புடவை ஒன்று கட்டி விட்டுருவேன். இல்லை நான் நைட்டு கட்டி கொடுத்து நான் மாற்றி கொடுறேன். அதே போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த கோணியை மேல போட்டுக்கோ. யார் ஊரோட புலிமாரான்னா 4 வருஷம் முன்ன நினைச்சு பார்க்கணும். நல்லா 4 வருஷம் போற போன வருஷம் போன வருஷமே தான் கம்பெனில பண்டைக்கும் அழகா இல்ல உன் கம்பலுக்கும் உன் பெண்ணுக்கும் நீ போடுற டிஷர்ட்டுக்கும் நீ போடுற லாயர் கூட ஏன் இது போறதில்ல? ஆட உன் ஜென்மத்துல சரிக்கா. யாரு பையன் ஏய் உனக்கு செட் ஆகுது பாட ஏன் அப்படி சொல்ற? 1 கிலோ